அது என்ன நித்யா மேனன் முதல்ல, அப்புறமா ஜெயம் ரவி. அதுதான் முதல்ல ஒரு கேள்வியா இருந்தது. அப்படி என்ன உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான். வேற என்ன கான்ஃபிடன்ஸ்? வேற எதுவும் கிடையாது. ஐ மீன் நான் எல்லாமே உடைச்சிருக்கிறேன்னு நான் நம்புறேன் சினிமாவுல. இது ஒரு ஜாம்பி படம், ஒரு ஸ்பேஸ் படம் அப்படின்னு. அது அது மட்டும் தான் உடைக்க முடியுமா என்ன? இதையும் உடைப்போம் தான் நம்ம எல்லாரும் பேசி உடைச்சோம். அது நான் வந்து இந்த மேடையில தான் அதை நான் சொல்ல முடியும். எவ்வளோ பேர் எப்படியோ ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்டு பார்த்தாங்க. உண்மை இதுதான். அண்ட் இந்த ஒரு விஷயம் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பர்சனலாக ஆஸ் அ ஹியூமனா, ஆக்டர்லாம் விட்டுருங்க, ஆஸ் அ ஹியூமனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து நான் ஷாருக் கான் சார் கிட்ட இருந்து தான் காப்பி அடித்தேன். அவர் தான் அவர் கம்பெனியில் முதல்ல ஹீரோயின் பேர் போடணும்னு ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி நான் எப்பெல்லாம் பெண் இயக்குனர்களோட நான் வந்து நடிக்கிறேனோ, அப்போ ஒர்க் பண்ணுறேனோ, அப்போ எல்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும், என் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மை என்னன்னா, இது ஒரு மாயையை பெண் ஆணுன்னு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். பெண் இல்லாமல் ஆணுக்கு அர்த்தம் இல்லை, ஆண் இல்லாமல் பெண்ணுக்கும் அர்த்தம் இல்லை. இதுதான் உண்மை. இதே மாதிரி தான் எல்லாமே பிளாக் ஒயிட் எது எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப்போசிட் மீனிங் இருந்தால் மட்டும்தான் அது மீனிங்காகவே ஃபார்ம் ஆகும்.